இல்ல, எது முக்கியம்? அதை விளங்கி முயற்சி பண்ணி அதிலிருந்து நாமளும் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு கற்றுக்கணும். சும்மா கிளாஸில் இப்படியே பார்த்துக்கிட்டு போகிறத விட அதை செயல்முறையில் முடிஞ்ச வரைக்கும் செய்து பார்க்கணும். Give me a minute. எஸ், யாரு? என்னப்பா நிறைய கோயில் எடுத்துட்டு வந்திருக்கியா வீட்டிலேருந்து? சொல்லு, கேளு கேளு. ஆமாம், கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டானது. ரைட், வெரி குட், வெரி குட் கொஸ்டின். சரி, நான் சொல்கிறேன். அது சரி, மெம்பரேன் சும்மா வைப்ரேட் ஆகுதுப்பா, ரைட்டா? மெம்பரேன் வைப்ரேட் ஆகுது. அது எதனால் வைப்ரேட் ஆகுது? நான் பேசுறதுனால. அது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது தான் வெலாசிட்டி வருது. இந்த பலூன் ரொம்ப நீளமாக வச்சுட்டு இந்த பக்கம் நான் தட்டினேன்னா அந்த பக்கம் எப்போ வருதான்னு பார்க்கறது டிரான்ஸ்மிஷன். அப்படி இதில் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இந்த வைப்ரேட் அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஒரு மிரரில் ஒரு ரே வந்துச்சுன்னா அந்த மிரரை ஒரு தீட்டா ஆங்கிள் திருப்பினா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் எவ்வளவு திரும்பும்? போர்ஷனில் இருக்கா இந்தியா? If the mirror is turned through an angle theta, the reflected ray will turn through 2 theta. 2 theta, ரெண்டு டபுள் ஆகும். அதைத்தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மிரரில் இப்படி லேசர் இப்படி போயிட்டு இப்படி வருது, அது இப்படி வைப்ரேட் ஆனால் அங்கே பெருசாக தெரியுது. டபுள் ஆங்கிள் டேர்ன் ஆகுது. பேசும்போது அப்படி ஆகுது, இப்படி ஆகுது, மேக்னிஃபை பண்ணிடுது. அதுக்கு தான் இந்த லேசர். புரியுதா? அதை தூரம் போக போக இன்னும் பெருசாக வரும். ரைட். இப்போ இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், ஆனால் ரொம்ப ப்ரொஃபவுண்ட், சிம்பிள். இதெல்லாம் இது மாதிரி என்கிட்ட ஒரு 100 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லையும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன இருக்குது? ஒரு வெறும் டப்பா, ஒரு பஸ்ஸர் இருக்குது, ஒரு பேட்டரி இருக்குது, 9 வோல்ட்ஸ் பேட்டரி, ஒரு பஸ்ஸர், அப்புறம் ஒரு சுவிட்ச். மூணையும் கனெக்ட் பண்ணிட்டேன் சீரீஸில் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணால் சவுண்டு வரும், ஆஃப் பண்ணால் நின்றுடும். சரியா? இந்த சவுண்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்க. பஸ்ஸர் சொல்லுப்பா. ஆமாம் ஆமாம், பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வருது. அதுதான் நானும் சொல்கிறேன்ப்பா, பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சவுண்டு எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கா? இப்போ எப்படி வந்துச்சு? மேலே சுத்தும் போது எப்படி வந்துச்சு சத்தம்? எஃபெக்டே சொல்லிட்டப்பா. நான் கேட்கறது என்ன என்ன ஆகுது? அப்படிதானே வருது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, படிச்சிருப்பீங்க புத்தகத்தில், வேக்சிங் அண்ட் வெயினிங், டாப்ளர் எஃபெக்ட். கரெக்ட் தான், புரியுதா? டாப்ளர் எஃபெக்ட் கரெக்ட், வெரி குட். இப்போ எதனால எப்படி வருது டாப்ளர் எஃபெக்ட்? கரெக்ட். எங்க மாறுது எனக்கு தெரியல, நான் சும்மா வெளியில தரை மேல சுத்துறேன். நான் ஸ்டேஷனரி, சோர்ஸ் சுத்துது, நீ அங்கேயே ஸ்டேஷனரி. தெரியல எனக்கு இன்னும். கரெக்டாக சொல்லணும். கரெக்ட், நீ வெரி க்ளோஸ் டு த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? உன் வாயிலேருந்து இழுக்க பார்க்குறேன், தொண்டைக்குள்ளேருந்து இழுக்கிறேன். எப்படி டாப்ளர் எஃபெக்ட்? நீயே சொல்றல, there should be a relative motion between the source and the listener, source of sound and the receiver. ரைட்டா? நீ தான் ரிசீவர் நின்று நிற்கிற, நான் சோர்ஸ் ஆஃப் சவுண்டா இல்லை இதுதான் சோர்ஸ் ஆஃப் சவுண்டு. இங்கே எப்படி டாப்ளர் எஃபெக்ட் உருவாகுதுன்னு கேட்குறேன். டாப்ளர் எஃபெக்ட் எப்படி வெளி வருது? இட் கம்ஸ் த்ரூ சம் மெத்தட் பை விச் மாறுது. அதுக்கு என்ன பேர்? அந்த பினாமினாக்கு என்ன பேர்? வேவ். வேவ்ல சரி, பீட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பீட்ஸ். எக்ஸாம்லாம் வந்திருக்குப்பா, எழுதி எல்லாம் மார்க் வாங்கியாச்சு. பீட்ஸ்னா என்ன? பீட்ஸ்னா என்னப்பா? Two source of sound differing by a small difference in frequency. இது 200 ஒன்று வைப்ரேட் ஆகுது 200 ஹெர்ட்ஸ், இன்னும் 201 ஹெர்ட்ஸ். ரெண்டையும் வைப்ரேட் பண்ணா என்ன ஆகும்? அந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமாகவும் குறையும், அதிகமாகவும் குறையும், அதிகமாகவும் குறையும். அதுக்கு பேர் வேக்சிங் அண்ட் வேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுவே 204 என்ன ஆகும்? 4 தடவை எவரி செகண்ட் வேரி ஆகும். So the number of waxing and waning amplitude variation will be equal to the difference in the frequency. இப்ப இந்த கேஸ்ல என்ன ஆகுது? ஆன் பண்ணி சுத்தும் பொழுது இப்படி வரும்போது ஒன்ன நோக்கி வருது, இப்படி போகும்போது ஒன்னுல இருந்து அவே போகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி கூடுது, ஃப்ரீக்வன்சி குறையுது. ஸோ பீட்ஸ். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? கூட குறைய கூட குறைய பீட்ஸ். ஸோ இங்க பாருங்க, இது என்னது? இது ஆம்புலன்ஸ், சைரன் ஏதோ ஒன்று வச்சுக்க, போலீஸ். ரைட்டா? இதில் வர்ற சவுண்ட் எப்படி வரும்? இப்படி 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 எல்லாம் ஈக்குவலாக வரும். இதெல்லாம் இந்த வேவ்னுடைய கிரெஸ்ட்னு வச்சுக்க, கிரெஸ்ட் 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 அப்படின்னா ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும். இதுவே இப்படி வெலாசிட்டியோட போயிட்டு இருக்கு ஒரு வேகத்துல. சைரன் இது நிக்குது, இது வந்து v is equal to 0. இதுல v இருக்குது, வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல. அப்ப என்ன ஆகும்? இது முதல்து இங்க இருக்கும்போது அடுத்தது இங்க வரும், அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடும், அதுக்கு ஒன்று வேணா இது கீழே வந்துகிட்டே இருக்க, அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும், இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். ஸோ இங்க நான் நின்னா எனக்கு இதெல்லாம் அதி வேகமா வர ஆரம்பிக்கும் வேவ்ஸ். ஏன்னா அந்த சோர்ஸே என்ன நோக்கி வருது. அப்ப எனக்கு ஃப்ரீக்வன்சி கூடுமா குறையுமா? கூடும். ரைட்டா? இதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதுதான் டாப்ளர் எஃபெக்ட் பேரு. சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் நம்ம நோக்கி வரும் பொழுது வேவ் சீக்கிரமா வந்துருது. ஏன்னா சோர்ஸ் மூவ் ஆகி நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருது. when the source goes away from us, waves are also going away from us. அதனால தூரம் அதிகமாயிட்டு நமக்கு குறையுது. இப்ப இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் வேறுபடும் பொழுது அந்த சவுண்டோட ஆம்பிளிடியூடு ஏறி இறங்கி பீட்ஸ் உருவாகும். அதுதான் இப்ப காமிச்சோம். சரியா? சொல்லுப்பா, ஏதாவது கேள்வி கேட்கணுமா? யாரு தடுக்காதவா? யார் இல்லைன்னா சத்தமே வராதுப்பா. யார் இல்லாம சவுண்டே வராது. இங்க வேக்யூம் பண்ணிட்டேன்னா நான் பேச அப்படி இருக்கும், உனக்கு ஒன்றும் புரியாது, நீ ஏதோ சொல்லுவ எனக்கு. சரியா? ஸோ சவுண்டு போகணும்னா மீடியம் தேவை. இங்க சத்தம் போட்டா 3ல சத்தம் கேட்காது. 3 அட்மாஸ் நம்ம அட்மாஸை தாண்டி ஒன்றும் கிடையாது. 3 வரைக்கும் எம்டி ஸ்பேஸ். சரியா? குட். எஸ், ஒரு படம் போட்டான்பா, பிச்சுட்டே போ. வா காமி. ஆமா, எல்லாருக்கும் அவங்கவுங்க பொசிஷன்ல இருந்து ரொம்ப குறைச்சலா இருந்தாலும் வேகமா சுத்த நல்லா தெரியும். சரியா? எல்லாருக்கும் தெரியும், எனக்கு கேட்குவாங்க எல்லாருக்கும். ஆமா, எனக்கும் இப்படி வரும்போது இங்க இப்படி வருது, இங்க இப்படி வருது, வித்தியாசம் வரும். நேர்கோட்டில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. புரியுதா? இங்க இப்படி போகும்போது ட்ரெயின் இப்படி நான் நிக்கிறேன் வெளியில, அப்படி ட்ரெயின் வேகமா போச்சுன்னா என்ன ஆகும்? கிட்ட வரும்போது ஃப்ரீக்வன்சி கூடும்,
போக போக ஃப்ரீக்வன்சி குறையும். இல்லை நல்லா பார்க்கலாம், ட்ரெயின் போகும்போதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஏற்படும். எனக்கு கொஞ்சம் குறைச்சலாக ஏற்படும், உனக்கு அதிகமாக ஏற்படும், அவ்வளோதான். ஏன்னா நீ கொஞ்சம் அதிக தூரத்தில் இருக்க. ரைட், ஓகே, குட். எஸ், அது அந்த வேகத்தை பொறுத்து தான். புரியுதா? நான் அந்த சோர்ஸ் என்ன வேகத்தில் வருது, நான் எங்கே இருக்கேன், இதை பொறுத்து தான் மாறும். அவ்வளோதான், ஒன்றும் ப்ராப்ளம். இது கூட பண்ணலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கிறதா பண்ணலான்னு பார்க்குறேன். இன்னும் எவ்வளோ, அரை மணி நேரம் இருக்குதா?